வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய அப்டேட்டுகளையும் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற அரசாணைகள் உத்தரவுகளையும் அந்த தேர்வு எழுதக்கூடியவர்களுடைய கேண்டிடேட் வைக்கக்கூடிய கோரிக்கைகளையும் ஆசிரியர்கள் தரப்பில் என்ன வகையான கோரிக்கைகள் வைக்கப்படுது, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள், என்ன வகையான புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறது, அனைத்து விவரங்களும் கொடுத்துட்ருக்கோம். இன்றைய தினம் அதாவது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி இன்றைய தினம் நாம் தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல் என்னவென்றால், தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பாஸ் கேண்டிடேட், அதாவது குறிப்பாக 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் குவாலிஃபைட் ஆனவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இம்பார்ட்டன்ட் நியூஸ், முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்றதான் இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நீங்கள் முதலில் பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் டவுன்லோட் செஞ்சுக்கணும். அதாவது நமக்கு சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றதுக்கு, அதாவது குவாலிஃபைடு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் அந்த டிஆர்பியோடைய வெப்சைட், அதாவது trb.tn.gov.in என்ற அதிகாரப்பூர்வமான இணையதளத்திற்கு சென்று உங்களுக்கான அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கணும். அது பார்த்திங்கன்னா நமக்கு இ சர்டிஃபிகேட்டாக வரும். அதனால் நீங்கள் அந்த இ சர்டிஃபிகேட் நமக்கு ஒரு ஹார்ட் காப்பியாக எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட ஃபைலில் நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் நமக்கு லைஃப் டைம் சர்டிஃபிகேட், லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படினால அது லைஃப் டைம் சர்டிஃபிகேட்டாக இருக்குது. அதனால் அதனுடைய வேலிடிட்டி பார்த்திங்கன்னா லைஃப் டைம். அதனால் நீங்கள் பத்திரமாக அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சுக்கலாம். இது குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு முறையும் தேர்வு எழுதியிருந்தாங்க. ஆனால் இனிமேல் பார்த்திங்கன்னா அதற்கான அரசாணையில் மாற்றப்பட்டு தேர்ச்சி பெற்றவர்கள் அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் லைஃப் டைமாக பயன்படுத்திக்கலாம். அதாவது உங்களுடைய 12th 10th அதேபோல் டிகிரி சர்டிஃபிகேட் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இதுவும் நம்ம தேர்ச்சி பெற்றதுக்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்குது. அதனால் நீங்கள் அந்த பத்திரமாக அந்த டவுன்லோட் செய்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதேபோல் தேர்ச்சி பெற்றவர்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெடி டு எஸ்ஜிடி மற்றும் பிடி அசிஸ்டண்ட் அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் தயார் செய்ய வேண்டும். தேர்ச்சி பெற்றவர்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா பேப்பர் 1 அது எஸ்ஜிடி மற்றும் யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதியவர்களுக்கு அனைவருமே தேர்ச்சி பெற்றவர்கள் பேப்பர் 1க்கான எஸ்ஜிடியும் பேப்பர் 2 பிடி அசிஸ்டண்ட்டும் தேர்வு எழுதுவதற்கு தயார் நிலையில் நீங்கள் இருக்கலாம். அதற்கான நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அடுத்து நீங்கள் தேர்ச்சி பெற்றவங்களாம் அதற்கான தேதிகள் எப்பொழுது நல்லா அறிவிக்கப்படலாம். குறிப்பாக 2026ஆம் ஆண்டு அதற்கான அறிவிப்புகள் மார்ச் மாதம் வெளியிடக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதுவரையிலும் எந்த ஒரு அறிவிப்பும் வரவில்லை. 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக இதற்கான அறிவிப்புகள் வெளியிடக்கூடும் என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அதேபோல் பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் நம்ம வச்சதுக்கப்புறம் அதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். குறிப்பாக உங்களுடைய அந்த டிகிரி 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட்டு, பிஎட் முடித்தவங்களுக்கு பிஎட், டிஎல்எட் முடித்தவங்களுக்கு டிஎல்எட் சர்டிஃபிகேட்டு, அதுமாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பார்ப்பாங்க. அந்த வெரிஃபிகேஷன் செய்வதற்காக நீங்கள் சரியான முறையில் உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் தயார் நிலையில் வச்சுக்கிறது நல்லது. குறிப்பாக தேர்ச்சி பெற்றவர்கள் நீங்கள் அடுத்த தேர்வுக்கு தயாராவதற்கு ரெடியாக இருக்கலாம். அதேபோல் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் உங்களுக்கான அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, அதேபோல் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி இதெல்லாம் சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா அதை மாத்திரக்கான கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணாங்க. அந்த கரெக்ஷன் விண்டோவில் நீங்கள் உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய பிழைகளை சரி செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. அவற்றை சரியான முறையில் சரி செய்து அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் தயார் நிலையில் வச்சுக்கலாம். அதேபோல் அந்த லைஃப் டைம் சர்டிஃபிகேட், அதனால் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து பத்திரமாக நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்ஜிடி பிடி அசிஸ்டண்ட் எக்ஸாம் எழுதுவதற்கு தயார் நிலையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுனால அந்த டிகிரி சர்டிஃபிகேட் பிஎட் எல்லாமே, டிஎல்எட் பிஎட் எக்ஸாம் அந்த டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுடைய தயார் நிலையில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த வருடம் தேர்வு எழுத வேண்டுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. என்ன கேட்டிங்கன்னா அது லைஃப் டைம் சர்டிஃபிகேட்னால நீங்கள் தேர்ச்சி பெற்று விட்டீர்கள், குவாலிஃபைட் ஆகிட்டீங்க. அதாவது ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு என்பதால் நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தேர்ச்சி பெற்று விட்டீங்க. அடுத்து போஸ்டிங் எக்ஸாம் எஸ்ஜிடி பிடி அசிஸ்டண்ட் எழுதலாம் அடுத்த தேர்வு எழுதுவதற்கு நீங்கள் அடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றவர்களுக்கு கூடுதலாக வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, இந்த பயனுள்ள தகவலாக ஆச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.